நீதிமன்ற வளாகத்தின் அருகே தந்தையின் கண் முன்னே உடல் நசுங்கி உயிரிழந்த சிறுவன். ஐயோ என் சாமி, நீ போயிட்டியா என்று கதறி அழுத தந்தை. பார்த்தவர்களை கண்கலங்க செய்த சம்பவம். செங்கல்பட்டு அடுத்த மோசிவாக்கம் பகுதியை சேர்ந்த முருகன் சுகன்யாவோட மகன் முடித்திருத்தம் செய்ய தந்தை மகனை நீதிமன்றம் வழியா கூட்டிட்டு போயிருக்காரு. போய்கிட்டு இருக்கும் போது நீதிமன்றம் எதிர்க்க பின்னால வந்த சொகுசு கார் இருசக்கர வாகனத்தின் மேல மோதினதா கூறப்படுது. இருசக்கர வாகனத்துல போன முருகன் வலதுபுறமா கீழே விழுந்த நிலையில சிறுவன் இடதுபுறமா கீழே விழுந்திருக்காரு. காரோட முன்பக்க டயர்ல சிக்கி இருந்ததும் தெரிய வந்திருக்கு. இதனால கொஞ்ச தூரம் வரைக்கும் தூக்கி செல்லப்பட்டு சாலையோட தடுப்பு செவர்ல மோதி அப்படியே கார் நின்று இருக்கு. இதுல சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காரு. இந்த தகவல் தெரிஞ்சுக்கிட்ட செங்கல்பட்டு நகர போலீசார் சிறுவனோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. விபத்து தொடர்பா போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தந்தை கண் முன்னாடியே சிறுவன் உடல் நசுங்கி உயிரிழந்த இந்த சம்பவம் அங்க பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. சுமார் 11 லட்சத்தில் அதிபயங்கர பாதுகாப்பு. கோர விபத்திலும் காருக்குள் சேதம் இல்லை. குழந்தை பாதுகாப்பில் 45 புள்ளிகளை அதிகமாக பெற்ற டாடா பஞ்ச் ஈவி கார். விபத்து சோதனையில் 5 ஸ்டார். டாடாவின் எலக்ட்ரிக் மைக்ரோ SUV கார்களுக்கான AOP சோதனையில் 32க்கு 31.46 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. முக்கியமாக குழந்தை பாதுகாப்பில் COP சோதனையில் 49க்கு 45 புள்ளிகளை பெற்றிருக்கிறதா. இந்த காரில் 6 ஏர்பேக்குகள், EBD உடன் ABS எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி புரோகிராம் மற்றும் ISO ஃபிக்ஸ் குழந்தை இருக்கை மவுண்ட்கள் ஆகியவை காருக்குள் பொருத்தப்பட்டுள்ளதா. பஞ்ச் EV காரின் விலை 10,99,000 ரூபாயிலிருந்து 15,49,000 ரூபாய் வரைக்கும் ஷோரூம் விலைக்கு கிடைப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஹாரியர் மற்றும் சஃபாரிக்கு பிறகு பாரத் NCAP-யில் 5 நட்சத்திர பாதுகாப்பு மதிப்பீட்டை இந்த கார் பெற்றுள்ளதா. 64 கிலோமீட்டர் வேகத்தில் முன்பக்க தாக்க சோதனையில் காருக்குள் இருந்த ஓட்டுநர் மற்றும் பயணிகளின் தலை மற்றும் கழுத்து பகுதியில் எந்தவித சேதமும் அடையவில்லை. மேலும் மார்பின் பாதுகாப்பு ஓட்டுநரின் உயிருக்கு மிகுந்த பாதுகாப்பை அளிக்கிறதா. அந்த காருக்குள் இருந்த ஓட்டுநரின் முன் எலும்புகள் பாதுகாப்பாக இருந்ததாகவும் உடலின் எந்த ஒரு பகுதியிலும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் அந்த மதிப்பீட்டு சோதனை குறித்த முடிவு தகவல் வெளியாகி இருக்கிறது. முக்கியமாக 18 மாத குழந்தை மற்றும் 3 வயது குழந்தை ஆகிய இருவரின் விஷயத்திலும் EV பஞ்ச் காரில் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. டாடா டியாகோ EV மற்றும் MG காமெட் EVக்கு மாற்றாக இந்த கார் களம் இறங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது.